ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு விக்கி பிக்சர்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போறோம்னா, இந்த உலகத்துல இன்டர்நெட்ல வைரல்னா ஏகப்பட்ட சில மர்மமான காட்சிகளை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற ஒவ்வொரு காட்சிகளுமே இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மர்மமான முறையில் தான் இருந்துகிட்டு வந்திருக்கு. இது கூடவே இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காட்சிகள்னு சொல்லி ரொம்பவே சீக்கிரட்டா தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு. அதனாலவே இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுமே உங்களை பயங்கரமா ஆச்சரியப்படுத்தும் நம்புறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கிற பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ட்விட்டரில் வைரலான இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜனவரி 16, 2023 வருஷம் நைட்டு 10:19 மணிக்கு மேலே தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பெற்றிருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணோட வீட்டுக்கு வெளியில பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பெற்றிருக்கு. ஏன்னா இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அந்த பெண் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியில போயிருக்காங்க. உடனே பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஷேடோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழையிறது இந்த ஒரு கேமரால நல்லாவே ரெக்கார்ட்ஸ் பெற்றிருக்கு. இந்த வீடியோல தெரிஞ்ச இந்த பெண் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பயங்கர ஃபாஸ்டா ஓடுனதா ஃபீல் பண்ணதாவும், சரி எதுக்கும் சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸ் பட்ட ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கலான்னு எதிர்ச்சியா செக் பண்றப்பதான் இந்த ஒரு காட்சி சிக்கினதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. யதார்த்தமா செக் பண்ண போய் இந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க பயங்கரமா பயந்து போனதுதான் மிச்சம். இந்த உலகத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காட்சியா இருக்கட்டும், இல்லைனா அமானுஷ்யங்கள் சம்பந்தப்பட்ட காட்சியா இருக்கட்டும், இந்த உலகத்துல பல இடங்கள்ல ரெக்கார்ட்ஸ் பட்டிருந்தாலும் இதை பத்தி குறிப்பா சொல்லணும்னா பழைய ஹாஸ்பிட்டல்ல, அதுலயும் கைவிடப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல தான் பாத்தீங்கன்னா கொடூரமான சில காட்சிகளும் ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா இயங்கி அதன் பிறகு பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட ஒரு பழைய ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் பிளாக் பண்ணான்னு வந்திருக்காரு. அப்போதைக்கு அவருடைய கேமரால பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காட்சி ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே சகஜமான முறையில தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனா அதன் பிறகு அவருடைய கேமரா மட்டுமே ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த ஒரு காட்சியை ஒரு கணம் நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பாடி ஒண்ணு படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இவருடைய கண்ணுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாடி சுத்தமா தெரியவே இல்லைங்கிறது தான் சொல்லணும். காரணம் அப்படி ஒன்ன பார்த்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்தை காட்டுறப்ப அதுல பாத்தீங்கன்னா பாடி எதுவுமே இல்லை. இதை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கேமரா ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கிறத தவிர அந்த நபருடைய கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே சிக்கல. ஆனால் அதன் பிறகு ரெக்கார்ட் செஞ்ச ஃபுட்டேஜை எடிட் பண்ணுறப்ப தான் இந்த ஒரு காட்சி சிக்கனதாகவும் சொல்லியிருக்கிறாரு. டிசம்பர் 12, 2023 வருஷம் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா கனடா நாட்டில் ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா வானத்துல ரொம்ப நேரமா பறந்துகிட்டே இருந்திருக்கு. இது கூடவே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு விமானம் கூடயே இது மேட்ச் ஆகல. ஏன் இந்த வீடியோ பத்தி குறிப்பிட்டு சொன்னா இதுல ரெக்கார்ட்ஸ் பட்டது இந்த உலகத்தை சேர்ந்த விமானம் இல்லங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கூட பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிருக்கு. இந்த ஒரு காட்சியை நம்ம நார்மலா வீடியோல பாக்குறப்பவே நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தாலும் இந்த ஒரு ஏர்கிராஃப்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெண் நேரவே பார்த்திருக்காங்க. அதே சமயத்துல இதை வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. ஃபாரின்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வெளியில செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நடந்து வரது நல்லாவே தெரியுது. ஆனா அந்த நபரை பர்டிகுலரா பாக்குறப்ப அவருக்கு தலையே இல்லங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட வீட்டோட ஓனர் பாத்தீங்கன்னா இந்த நபரை நேராவே பார்த்ததாவும், ஒருவேளை ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கான்னு செக் பண்றப்பதான் இந்த ஒரு வீடியோ சிக்னதாவும் சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ல ஆர்கன்சஸ் ஸ்டேட்ல ஜெட்சோனியாங்கிற சிட்டில இருக்கக்கூடிய ஒரு செமெட்ரியில தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஒரு செமெட்ரியை பாத்தீங்கன்னா நைட் டைம்ல யாரோ ஒருத்தங்க பாத்தீங்கன்னா ட்ரோன் கேமரா மூலமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதற்கு காரணம் அந்த செமெட்ரியில ஏதாவது வித்தியாசமா சிக்குதான்னு சொல்லி தான் இந்த ட்ரோன் கேமராவை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த செமெட்ரி மேல பறக்க விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரி ஆரம்பத்துல எதுவுமே சிக்காட்டியும் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. இந்த வீடியோ பாக்குறப்ப பெண்ணோட உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆவி மூவ் ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த வீடியோ பார்த்த யூஎஸ் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா சூனியக்காரியா இருக்கணுங்கிறத தான் சொல்றாங்க.
இந்தியாவுல ஜார்க்கண்ட்ல ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இன்டர்நெட்டையும் பயங்கரமா கதைகளுக்கு வச்சிருக்கு. ஏன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிளேஸ்ல ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நடு ரோட்ல பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய மனிதரோட உருவத்துல ஏதோ ஒண்ணு நடந்து போயிருக்கு. அந்த சாலையில போகக்கூடிய ஒவ்வொருத்தருமே மனிதரோட உருவளவுல இருக்கக்கூடிய இதை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியத்தோட பாக்குறது மட்டும் இல்லாம ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவுல லாக்டவுன் டைம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டு தான் சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஏலியன் ஹியூமனோட கிரியேச்சர், அப்புறம் இதை பல விதமா சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா யாராவது ட்ரெஸ் இல்லாம அந்த ஒரு இடத்துல நடந்து போயிருக்கலாம், அப்போதைக்கு அவங்கள வீடியோ எடுக்கிறப்ப தான் இப்படி ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு மனிதனா இருந்திருந்தா மற்ற சில சாதாரண மனிதர்கள் நல்லாவே தெரியிறப்ப இவங்களும் பார்த்தீங்கன்னா மனிதனா இருந்திருந்தா அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கறப்ப இது மனிதனே இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. மேண்டிங்கிற ஒரு ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நடக்கிறதாவும் அவங்களுடைய வீட்டை யாரோ ஒருத்தங்க கண்காணிக்கிறதா சொல்லி அவங்களுடைய வீட்டுக்கு உள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலும் சரி பல சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கே அவங்களுடைய டோர்பெல் கேமரா ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சுற்றி வரத்தாவும் இது கூடவே அவங்களுடைய வீட்டை பார்த்ததும் அந்த ஒரு இடத்துல இருந்து ஓட செய்யறதுமா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. இந்த பெண் யாரு, இந்த பெண் எதற்காக இப்படி செய்யறாங்கிறது அந்த ஹவுஸ் ஓனரான மேண்டிக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தெரியல. ஆனா இன்டர்நெட்ல இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்த பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க கண்டிப்பா சூனியக்காரியா இருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய வீட்டுக்கு பின்புறத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு காட்சி ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. இந்த ஒரு காட்சியிலையும் பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண் மாதிரி இருக்கக்கூடியவங்களும் ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே டிரான்ஸ்பரண்டாவும் இவங்க மறைய செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு காட்சியை மட்டும் அவங்க நேராவே பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில சுற்றி ஏகப்பட்ட சில விஷயங்கள் அப்நார்மலா இருந்தாலும் இந்த ஹவுஸ்ல தனியா வசிக்கக்கூடிய இந்த பெண் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அதே வீட்டுல தான் ஸ்டே பண்றதா சொல்லியிருக்காங்க.